சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள். நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பிக் குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கிறார்கள். அவருடைய துக்கம் சீக்கிரத்தில் சந்தோஷமாய் மாறும். எருசலேமை சிநேகிக்கிறவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷப்படும் போது அவருடைய சிநேகிதர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் துக்கப்படும் போது அவர்களோடு கூட துக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறவர்கள் அவர்களை குறித்து கரிசனையோடும் அவர்கள் மீது அன்போடும் இருப்பார்கள். அவர்களுக்கு இரக்கமும் தயவும் காண்பிப்பார்கள். கர்த்தர் எருசலேமை நேசிக்கிறவர்களுக்கு ஆறுதலான செய்தியை சொல்லுகிறார். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களிகூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லோரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள் என்று கர்த்தர் மறுபடியுமாக சொல்லுகிறார். எருசலேமின் துக்க நாட்கள் முடிந்து போகப் போகிறது. ஆகையினால் அவர்கள் நிமித்தம் துக்கி திரிந்தவர்கள் எல்லோரும் இனிமேல் அவர்களோடு கூட மகிழ்ச்சியாய் இருக்கலாம். எருசலேமை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இன்னும் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மன மகிழ்ச்சி ஆகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய கிருபையின் உடன்படிக்கை, அவருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகள் எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பருகும் பாலை போல் இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆறுதலின் பாலாகும். இந்த பாலை பருகும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் உண்டாகும். நாம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காகவும் அவரோடு ஜெபம் பண்ணுவதற்காகவும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். சபை மகிமைப்படும் போது நமக்கு சந்தோஷமும் களிப்பும் உண்டாக வேண்டும். சபையின் மகிமையே விசுவாசிகளின் மகிமை. சபையில் பரிசுத்தமும் ஒற்றுமையும் பெருக்கமும் இருக்கும்போது அது மகிமை பெறுகிறது. எருசலேம் அந்தி கிறிஸ்துவிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. மேசியாவின் கீழ் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் எருசலேமை நேசிக்கிறவர்கள் அனைவரும் அவரோட கூட சந்தோஷப்படுமாறும் களிகூறுமாறும் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. 1000 வருஷத்து ஐஸ்வர்யங்கள். மேசியாவின் கீழ் எருசலேம் ஐஸ்வர்யமாக இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக எல்லா தேசத்தாரும் எருசலேமிற்கு வெகுமதிகளை கொண்டு வருவார்கள். இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாகும். சமாதானம் ஒரு நதியை போல் ஓடும். புறஜாதியாரின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போல் எருசலேமிடம் வந்து சேரும். ஒரு தாய் தன் குழந்தையை ஆற்றுவது போல எருசலேம் ஆற்றி தேற்றப்படும். கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்பது அர்மகதோன் யுத்தத்தை குறிப்பிடுகிறது. கர்த்தர் எருசலேமை பாதுகாத்து இஸ்ரவேலின் சத்துருக்களை அழித்து எருசலேமை மீட்டுக் கொள்வார். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது நடைபெறும். அப்போது கர்த்தர் அக்கினியோடும் தம்முடைய ரதங்களோடும் வருவார். அவர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் எல்லோரோடும் வழக்காடுவார். அந்த யுத்தத்தில் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள்.